ஆகஸ்ட் மாதம் 26, 27 இந்த தேதிகளில் நிறைய செய்தி ஊடகங்களில் ஒரு தலைப்புச் செய்தி வந்தது. ரஷ்யாவினுடைய ஏர்பேஸில் நிப்பாட்டி வச்சிருந்த 4 SU-30 அப்படிங்கிற விமானங்களும் ஒரு MiG-29 ரக விமானமும் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த செய்தி. அதுக்கு பின்னாடி ஒரு 16 ட்ரோன் தான் காரணம் அப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 16 ட்ரோன், கிட்டத்தட்ட 5 விமானங்கள். ஆனால் அந்த ட்ரோன் சாதாரண ட்ரோன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சாதாரண ட்ரோன், கார்ட்போர்ட் ட்ரோன் அப்படின்னு சொன்னாங்க. உக்ரைனுக்கு இது பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. உக்ரைனுடைய கவுண்டர் ஆஃபென்சிவ் இந்த இடத்துல இருந்து ரொம்ப பெரிய அளவில் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் பேச ஆரம்பிச்சாங்க. Kyiv destroyed over 5 military aircraft in western Russia. கார்ட்போர்ட் ட்ரோனை வச்சு உக்ரைன் ரஷ்யாவினுடைய விமானப்படையில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த உலக நாடுகள் என்ன படிக்கணும்? கண்டிப்பா அடுத்த 5-10 வருடங்கள்ல யுத்தம் நடக்கிறது என்றால் அந்த யுத்தத்துக்கான ட்ரெய்லர் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், ட்ரோன்ஸ் அடுத்த 5-6 வருடங்களுக்கு பயன்படுத்தப்பட போகின்றன. இதில் நம்ம நாடு இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்தந்த நாட்டு அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அப்படி பார்க்க போனால் நம்முடைய மாணவர்கள் இந்த கார்ட்போர்ட் ட்ரோனை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆஸ்திரேலியாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு டீல் நடக்குது. அந்த டீல் $20 மில்லியன் உதவிகள் தான். இந்த $20 மில்லியன் ஆஸ்திரேலியா உக்ரைனுக்கு எப்படி கொடுக்க போறாங்கன்னா கொஞ்சம் ட்ரோன் வடிவில் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாட்ட பெரிய ட்ரோனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் விசித்திரமா பார்த்துட்டு இருக்கும்போது தான் பெரிய ட்ரோன்லாம் நாங்கள் கொடுக்கலப்பா, குட்டி ரக ட்ரோன், நீங்களே அதை அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அசம்பிள் பண்ற ட்ரோனா இருந்துச்சுன்னா அதன் வழியா கண்காணிப்பு மட்டும்தானே ஈடுபட முடியும், அதன் வழியா தாக்குதல் எல்லாமே செய்ய முடியாதே அப்படின்னு சொல்ற கேள்விகளுக்கு மத்தியில ஆஸ்திரேலியா கொடுத்த அந்த ட்ரோனை வச்சு ஏர்பேஸ்லயே, ரஷ்யாவினுடைய ஏர்பேஸ்லயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரோனை பத்தி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கோர்வோ PPDS அப்படிங்கிறது தான் அந்த ட்ரோனினுடைய பெயர். PPDS கரெக்டாக சொல்ல போனால் Precision Payload Delivery System. இந்த Precision Payload Delivery System PPDS அப்படிங்கிற இந்த கார்ட்போர்ட் ட்ரோன் பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியோண்டா இருக்கும். ஒரு அட்டைப்பெட்டியில் மடித்து வச்ச மாதிரி இருக்கும். அந்த அட்டைப்பெட்டியை எடுத்து அசம்பிள் பண்ணணும்னா நார்மலாக இந்த சிறுவர் மலர் இல்லாட்டி சுட்டி விகடன் அப்படின்னு சொல்கிற அந்த பத்திரிகைகள்லாம் இதே மாதிரி கட்டிங்ஸ் இருக்கும். அந்த கட்டிங்ஸ் எடுத்து நம்ம சரியாக அதை கட் பண்ணி வெட்டி ஒட்டணும்னா வீடு இல்லை கார் அப்படிங்கிற அந்த ஷேப்லாம் கிடைக்கும்ல, அதே மாதிரி ட்ரோனுக்கான கட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். எடுத்து அசம்பிள் பண்ணி ஒரு மோட்டர் உள்ளக்க வச்சிட்டோம்னா முடிஞ்சு ட்ரோனாக மாறிடும். இதுதான் இந்த கோர்வா PPDS அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்வா PPDS-னுடைய விலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா $670 இருந்து $3350. இப்போ $4000 அப்படின்னு வச்சுக்கிட்டாலே ஒரு $3 லட்சம் வரும். இந்த $3 லட்சம் ஒரு ட்ரோனை அசம்பிள் பண்ணி அது மிலிட்ரி கிரேடு ட்ரோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னடா $4000? இதே மாதிரி அப்போ பெரிய ட்ரோன்லாம் இதை விட கூடுதலா அப்படின்னு பார்த்தா இதை விட 10 மடங்கு கூடுதலாக இருக்கும். ஆயில் ஃபில்டர், இப்போ அமெரிக்கா கொடுக்குற பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு குட்டி உபகரணம் ஆயில் ஃபில்டர்னுடைய விலை $10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆயில் ஃபில்டரை மாற்றுறதுக்கு பதிலாக இதே மாதிரி 3-4 ட்ரோனை யார் வாங்கிடுவாங்க? உக்ரைன் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த கோர்வா PPDS அப்படிங்கிறது ஒரு அசம்பிள் செய்யப்படக்கூடிய ஃபிக்ஸ்டு விங் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன். இந்த ட்ரோனால் தாங்கி செல்லக்கூடிய அந்த வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கிலோகிராம் அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ் அந்த வெடிப்பொருட்களை தாங்கி செல்ல முடியும். இந்த ட்ரோனை உருவாக்கின நிறுவனம் SYPAQ அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் நிறுவனம் தான். ஸோ SYPAQ அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கிய கோர்வோ PPDயை வச்சு தான் அந்த 5 விமானங்களையும் உக்ரைனுடைய SSU அதாவது செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் உக்ரைன் அவங்க ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு ஆட்டத்தை காண்பிச்சாங்க. 16 ட்ரோன்னு சொன்னோம்ல, அதில் 3 ட்ரோனை மட்டும் தான் ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்த முடிந்தது. மீதம் இருக்கும் 13 ட்ரோனும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை, உக்ரைனுக்குள்ளே திரும்ப வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ SYPAQ அப்படிங்கிற நிறுவனம் கூட ஆஸ்திரேலியாவினுடைய அரசாங்கம் மாதத்துக்கு 100 கோர்வோ PPDS அப்படிங்கிற ட்ரோனை நீங்க யாருக்கு டெலிவரி பண்ணணும்? உக்ரைனுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. ஆஸ்திரேலிய நிறுவனம் கூட SYPAQ அப்படிங்கிற நிறுவனம் போட்ட கையெழுத்தின் அடிப்படையில் மாதத்துக்கு 100 ட்ரோனை அனுப்பி வச்சுட்டே இருக்காங்க இந்த SYPAQ அப்படிங்கிற நிறுவனம்.
அது மட்டும் தானா, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் உக்ரைன் பக்கம் இருந்து பறக்குது. விலை குறைவா இருக்கு, ரஷ்யாவுக்கு ஆட்டம் காண்பிக்க முடியுது, எங்களாலே அசம்பிள் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரோனினுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அதிகரிக்கிறது. இந்த வருடம் ஸ்டார்டிங்ல 500 PPDS அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகுதான் மாதம் 100 அப்படிங்கிற டீலுக்கு வராங்க. இப்போ அதை 100லேருந்து 300 இல்லாட்டி 400 மாதம் ஒரு 300லேருந்து 400 ட்ரோன்ஸ் எங்களுக்கு தர முடியுமா அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சிருக்காங்க. இந்த ரிக்வெஸ்ட்டை வச்சிருக்கிறதுனால இப்போ யூகேனுடைய ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தின் பெயர் டேங்கிள்வுட் குரூப் அப்படிங்கிறது தான். ஸோ டேங்கிள்வுட் குரூப் அப்படிங்கிறவங்க SYPAQ அப்படிங்கிற அந்த நிறுவனம் கூட அடுத்ததாக ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாங்க. யூகே உக்ரைனுக்கு பெரிய அளவில் உதவக்கூடிய நாடு. ஸோ இந்த டேங்கிள்வுட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய SYPAQ அப்படிங்கிற நிறுவனத்திடம் இருந்து ட்ரோனை அசம்பிள் பண்ணுறதுக்கான இல்லாட்டி அதை செய்வதற்கான அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை வாங்கி யூகேலிருந்தும் இதே மாதிரியான ட்ரோன் யாருக்கு கொடுக்கப்பட போகிறது, உருவாக்கி உக்ரைனுக்கு கொடுக்கப்பட போகிறது. இந்த ஒரு டீல் தான் இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வருது. ஸோ இந்த PPDS அப்படிங்கிற இந்த ட்ரோன் தான் இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு மரண பயத்தை காண்பிக்கக்கூடிய ட்ரோனாக பார்க்கப்படுது. பார்க்கிறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதனுடைய இறக்கைகள் எல்லாமே கார்ட்போர்டில் தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. இந்த கார்ட்போர்டு அப்படிங்கிறது வேக்ஸ்டு கார்ட்போர்டு. ஏன் வேக்ஸ்டு கார்ட்போர்டு, மெழுகு இழைக்கப்பட்ட கார்ட்போர்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேக்ஸ்டு கார்ட்போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் இல்லை இது ஒரு ஃபைபர் தான், அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. பட் கண்டிப்பாக இது விலை குறைவாக இருக்கக்கூடிய மெட்டீரியலால் செய்யப்பட்ட ட்ரோன். இதனுடைய ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணி நேரத்துக்கு 35 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை இதனால் பறக்கும் திறன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 கிலோமீட்டர் 3 கிலோவை தூக்கிட்டு இந்த ட்ரோன் பறந்து போகுது. அங்கே இருக்கக்கூடிய விமானங்களை பார்க்குது. அந்த விமானங்களை பார்த்த உடனே அந்த விமானங்கள் மீது அது தூக்கிட்டு வந்த பேலோட தூக்கி போட்டுருது. அந்த பேலோடு அப்படிங்கிறது வெடிமருந்து, எக்ஸ்ப்ளோசிவ். அது கீழே விழுந்தோடனே விமானங்கள் சுக்குநூறாக மாறுகின்றன. ஆனால் இழப்பு ஒரு விமானம் பல மில்லியன் $1,000,000 இருக்கும். உக்ரைனுக்கு இழப்பு வெறும் $600 $2,000-3,000 தான். இப்போ சொல்லுங்க, இந்த ட்ரோனை ஏன் நம்ம நாட்டில் இல்லை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதுதான் ஃபியூச்சர். இதே மாதிரி விலை குறைவா நம்ம நாட்டுக்கு இந்த மிலிட்ரிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்முடைய மாணவ மாணவிகள் அதை ரொம்ப பெரிய அளவில் அதை படித்து அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்முடைய அரசாங்கமும் தயாராக இருக்க வேண்டும். அதை சொல்லிக் கொடுப்பதற்கு நம்ம ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரியான காணொளிகள் அவங்களுக்கு ஆசிரியர்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த கோர்வா PPDSனா என்ன, அதை பற்றி ஆசிரியர்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சத்தியமாக சொல்கிறேங்க, நம்ம மாணவர்களும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வார்கள். இதுதான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு DIY மெத்தட் மாதிரி தான், டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் ஸ்டிக்ஸ், கொஞ்சம் கார்ட்போர்ட், கொஞ்சமாக கம், அதன் பிறகு ஒரு மோட்டார், அதன் பிறகு ரிமோட் கண்ட்ரோல், இவ்வளோதான். இதை செய்கிறதுக்கு நமக்கு ஏன் முடியாது? கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். ஆனால் அதுக்கு ஒரு உந்து சக்தி அப்படிங்கிறது தேவை. அதாவது யாரோ ஒரு நபர் செஞ்சுருக்காங்க, 200 ரன் சச்சின் அடித்த பிறகு தான் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த 200 ரன் அடித்த சச்சின் தான் உந்து சக்தி. 500 கோடி ரூபாய் ஒரு படத்தை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த படம் தான் உந்து சக்தியாக இருக்கும் மீதம் இருக்கும் நடிகர்களுக்கு. அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய இந்த PPDS அப்படிங்கிறது வழியாக பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய உக்ரைன், இந்த செய்தி தான் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கலாம். சரி விக்கி, அப்படின்னா இந்த யூகேனுடைய ஒரு நிறுவனம் இருந்துச்சு பார்த்தீங்களா, பே அப்படிங்கிற சிஸ்டம். அந்த பே நிறுவனமும் உக்ரைனும் ஒரு கையெழுத்து போட்டுக்கிட்டாங்கல்ல, உக்ரைனுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியை தொடங்குறோம், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள L119 M777 ஆர்ட்டிலரி சிஸ்டம், CV90 இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இதெல்லாம் உக்ரைனுக்குள்ளேயே சரிபார்த்து உக்ரைனுக்குள்ளேயே செஞ்சு தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டிருந்தாங்கல்ல. அந்த டீல் கூட இந்த PPDSலாம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரோன்ஸ் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். சாஹித் 136 ஈரானுடைய பல ட்ரோன் ரஷ்யாவுக்கு உறுதுணையாக இருக்கும்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு விளையாட்டு ட்ரோனாக நினச்சிட்டு இருந்த இந்த கோர்வோ PPDS அப்படிங்கிறது தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு. அந்த செய்தியை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன். அதை பற்றி நிறைய விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்களுடைய மாணவ மாணவிகள், உங்களுடைய குழந்தைகள் இதை தெரிந்து கொண்டு அவங்களும் நம்ம நாட்டுக்காக, நீங்கள் வாழக்கூடிய நாட்டுக்காக அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு காணொளி அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.